ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 12th இங்கிலீஷ் அஃபீஷியல் ஆன்சர் கீ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முக்கியமாக பிடிஎஃப்ல வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் இப்போ டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அஃபீஷியல் ஆன்சர் கீ, அதாவது 12th இங்கிலீஷ் அஃபீஷியல் ஆன்சர் கீ டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் இல்லாட்டி 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதனால நீங்கள் இன்னும் கூடியும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணல, டெலிகிராமில் ஃபாலோ பண்ணல, வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ் பற்றியும் அப்புறம் பப்ளிக் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் எல்லாமே அப் டு A to Z நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் பட்டனும் கொடுத்துக்கோங்க. எனக்கு பர்சனலி வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இங்கிலீஷில் ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபுல் மார்க் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இங்கிலீஷ் ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் சினானிம்ஸ் ஆகட்டும், ஆன்டனிம்ஸு, இடியம்ஸு, கிராமர் அது இதுன்னு கேட்பாங்க. நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் ஃபுல், அதாவது ஒன் வேர்டில் ஃபுல் மார்க் எடுப்பீங்களா இல்லை கொஞ்சம் மார்க்லாம் போகுமான்னு சொல்லிட்டு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் ஒன் வேர்டு கஷ்டமாக கேட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம சினானிம்ஸு ஆன்டனிம்ஸ் எவ்வளோ படித்தாலும் கொஞ்சம் இன்டீரியராக கேட்பாங்க. அப்புறம் கிராமர் கொஸ்டின்ஸும் நம்ம ப்ராப்பராக ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியாது. கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. எனிவே நல்லா உங்களுக்கு கிராமர் தெரியும், சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு உன்னோட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மீடியமாக ட்விஸ்ட் அடித்த மாதிரி தான் தோணுது. நெக்ஸ்ட்டு கிராமர் டாபிக் பார்க்கும்போது கிராமரில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேரும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் கிராமர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பேசிக்காக கிராமர் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிராமரில் நல்ல மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கிராமரே தெரியல அப்படின்னா கூடியும் சில பேர் ஜஸ்ட் அட்டன் பண்ண கூடியும் 6 மார்க் போட்டுருவாங்க. கிராமர் கொஸ்டின் ஈஸியாக தான் கேட்ட மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு போயத்தில் போயட்ரிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது எல்லாமே ஈஸியாக தான் புக் பேக்லேருந்து கேட்ட மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் இங்கிலீஷ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஈஸியாக தான் கேட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க, அதாவது 90க்கு எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்னோட ஃபுல் மார்க் வருமாறதான் சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் விடுங்க, நீங்கள் இன்னும் ஒழுங்காக பண்ணல அப்படின்னா அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு எப்போ 12க்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது கம்மிங் மார்ச் 8ஆம் தேதி நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால் இந்த எக்ஸாம் நீங்கள் நல்லா பண்ணலன்னா கூடியும் நெக்ஸ்ட் எக்ஸாம் வரப்போகிற அப்கமிங் எக்ஸாம் நம்ம சூப்பராக வேறு லெவலாக பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பர்சனலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.